பாஜக தலைவர்கள்லேயே ஒரு ஸ்பீடான அரசியலை, ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸை கொண்டு போகிறது அண்ணாமலை. இப்போ கிரவுண்டு கிளியராக இருக்குது. அண்ணாமலை போன்றவர்கள் இறங்கி அடித்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்ட அந்த 4 நாள் கிடையாது. அன்னையிலிருந்து அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் பல விஷயங்களில் ஒத்து போகுது. மூன்று இளைஞர்கள் தான் நாளைய தமிழகத்தில் நிற்க போனாங்க. 4ஆவதாக அதிமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதாவது வெளியில் இருக்கவங்களே பாஜகவோட பி டீம் தான். இப்போ பாஜகவில் இருக்கிறவரையும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக பி டீம்னு அழுத்தி சொல்லுவாங்க. வலதுசாரி அரசியலை கொண்டு வர போகிறாங்க அல்லது பொதுவான அரசியலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது அண்ணாமலை கேள்வி. வலதுசாரி அரசியலை கொண்டு வந்தால் வேகம் ஸ்பீடாக இருக்காது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துச்சுன்னா 2029 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடத்துவாங்க. விஜயும் அதை விரும்புவார். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அஃபிஷியலாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வெளியேறுவதற்கான காரணம் என்ன, இவ்வளவு நாள் ஏன் சார் அது தாமதம்? கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கிட்ட பேச்சுவார்த்தையானது நடந்துட்டுருக்கு இந்த ராஜினாமாக்கு. பாஜக தலைவராக அண்ணாமலை கொண்டு வரும்பொழுதே அவர் விஆர்எஸ் ஐபிஎஸ் பணியில் விடுவித்து கொண்டு வந்தார். வரும்போதே பெருத்த எதிர்பார்ப்போடு வந்தார். அவருக்கு தனி ஒரு பாணி இருக்குது. இந்த பாணியை அவர் பயன்படுத்தி அரசியலில் பாஜகவில் அவர் செயல்பட்ட விதம், அவருக்குன்னு ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் பெரிய அளவில் ஃபார்ம் ஆச்சு. மற்ற பாஜக தலைவர்களோட அண்ணாமலைக்கு தனி ஒரு கிரேஸ் உண்டு. அவருடைய செயல்பாடுகள்னால ஒரு பெரிய அளவில் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். மாநிலம் முழுவதும் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு ரீச் கொடுத்தாரு. ரெண்டாவது, திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அடிக்கு அடி சொல்லுக்கு சொல்லுன்ற மாதிரி அவர் கொண்டு போனார். அது அவருக்கு பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் பெரிய மரியாதை கொடுத்தது. இதற்கு நடுவே அவர் பிஜேபி தலைவராக நல்லா செயல்பட்டுக்கிட்டு வந்த நேரத்தில் தான் கூட்டணி கட்சிகள் உள்ள பிரச்சனை, கூட்டணி பிரிவு வருது. அப்போ தனியாக அவரும் பாமகவும் என்டிஏவாக நின்று அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 11% வாக்குகள் கிடைக்குது. ஆனாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத்துன்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்தது. பாஜகவுக்கு அதனால் என்ன லாபம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதிமுகவோட சேர்ந்து நின்று ஒரு 15 எம்பி சீட் கிடச்சிருக்கும். அப்போ அண்ணாமலைகிட்ட இந்த மாதிரி சில மைனஸ், ஸ்தாபன ரீதியாக செயல்படுறதில்ல மைனஸ் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணம். அது பாஜக தலைவருடைய எதிரொலிச்சதுடைய விளைவாக அதிமுக மீண்டும் என்டிஏ கூட்டணி வந்த பொழுது அண்ணாமலை அதற்கு தடையாக இருப்பார் அப்படின்னு அவரை தலைவர் பதவியில் நீக்கிறாங்க. நீங்கள் கேட்ட அந்த 4 நாள் கிடையாது. அன்னையிலிருந்து அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் பல விஷயங்களில் ஒத்து போகவில்லை. அண்ணாமலையுடைய எண்ணங்களுக்கும் இதுக்கும் ஒத்து போல. அண்ணாமலையை பின்பற்றுபவர்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை, எடப்பாடியை ஏற்றுக்கல. அண்ணாமலைக்கு ஆதரவாகவே அவர்கள் பல வேலைகள் பண்ணியிருந்தாங்க. அண்ணாமலைக்காக மன்றம் இயக்கம் ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே தேசிய தலைமையால் கூப்பிட்டு கண்டிக்கப்பட்டது. அண்ணாமலை தொடர்ச்சியாக அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தார். அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறுச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்ணாமலை பாஜக தலைமையோட ஒத்து போலன்றது வெளியே தெரிய ஆரம்பிச்சது. சட்டசபை தேர்தலில் அண்ணாமலையை அழைத்து பேசி தேர்தலில் நிற்க சொல்ல கேட்டாங்க. அவர் நிற்க மறுத்துட்டார். அதற்கு பிறகு பிரச்சாரம், கடைசி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணார். ஆனாலும் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை அதை தான் குறிப்பிட்டு இருந்தாரோ, என்னோட முயற்சிகளுக்கு எல்லாமே தடையாக தான் இருந்தாங்க, கட்சிக்குள்ளேயும் சரி கட்சி வெளியவும் சரின்ற ஒரு கருத்தை முயற்சிகளுக்கு என்ன ஒரு தேசிய தலைமையுடைய மாநில தலைவர் என்ன புதுசாக முயற்சி தனியாக எடுக்கிறது? அப்படிலாம் எடுக்க முடியாது. இவர் கொஞ்சம் யூனிக்காக தன்னை காண்பித்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக செயல்பட்டார். தான் பாஜகவை வளர்க்கணும் என்பதை விட தனக்கான ஒரு இதை உருவாக்கிட்டார். அது ஒரு வகையில் இப்போ அவருக்கு அது லாபமாக இருக்கும். ஒரு தனித்த தலைவராக அவர் செயல்படும் பொழுது அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் பாஜகலேருந்து விலகி வந்தது அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாஜகலே இருந்தால் மட்டும்தான் அண்ணாமலை அவர்களுக்கான? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னு ஒரு 12 நாளைக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணிட்டேன். அண்ணாமலை இப்போ கிரவுண்டு கிளியராக இருக்குது. அண்ணாமலை போன்றவர்கள் இறங்கி அடித்தா கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை
அநேகமாக தனி கட்சி ஆரம்பிப்பார், அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு ஒரு 12 நாளைக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணேன். என்னுடைய சேனல்லையும் பேசினேன், வேறு சில சேனல்லையும் பேசினேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள்லையும் அதே மாதிரி தான் பேசிட்டு வந்தோம். அது வந்து சும்மா கணிப்புலலாம் பேசலை. அவர்கள் தரப்பு ஆதரவாளர்கள் இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே அவர்கள் தரப்பு ஆதரவாளர்கள் இவர்களெல்லாம் பேசும்பொழுது இனி பாஜகவிற்கு இங்கே பெரிய அளவில் ஹோப் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திமுகவே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குது. அந்த தடுமாற்றம் எந்த அளவுக்கு போச்சுன்னா அதிமுக கூட்டணி அமைக்கிற அளவுக்கு போச்சு. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட தடுமாற்றம் இருக்குது. ஒரு புதிய மாற்றம் வந்தவுடன் பாரம்பரிய ஒரு வழக்கமான நடைமுறையை விட்டுட்டு எதிரி நண்பன்ற மாதிரி கை கோர்ப்பதுன்றது பெரிய சர்க்கிளாக திமுகவில் பார்த்தாங்க. அதிமுகக்குள்ளே அதோட ஒட்டி பிரச்சனையும் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் தாவேகாவுடைய எழுச்சி பலராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீர்ணிக்க முடியல. இன்னை வரைக்கும் திமுகவால் அந்த விஷயங்களை ஜீர்ணிக்க முடியவில்லை. இருட்டில் தொலைத்ததை வெளிச்சத்தில் தேடுகிறார்கள். இருட்டில் தொலைச்சதை இருட்டில் தான் தேடணும். அப்போ நேற்று கூட உதயநிதியுடைய பேச்சு அப்படி தான் இருக்குது. அவர்கள் இப்போ வரைக்கும் அவர்கள் தோல்விக்கான காரணங்களை அவர்கள் பரிசீலிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் திமுகவோட திடீர் கூட்டணின்னு அதிமுகக்குள்ளே பெரிய பிளவு, ஒரு செட்டு தாவேக்காவை ஆதரிக்கணும்னு அது அவங்களுக்குள்ளே பிரச்சனையாகி மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. என்ன சேர்ந்தாலும் உடைந்த கண்ணாடியை ஒட்ட வச்ச மாதிரி தான் அந்த விரிசல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வேணாலும் அது உடைஞ்சிடும் மறுபடியும். அப்போ இந்த மாதிரி நிலைமை வரும்போது தான் ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலையுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற பேச்சு அவர்கள் ஆதரவாளர்கள் பலர் மத்தியில் பேசும்பொழுது அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா தான் கரெக்டாக இருக்கும், அவர் பிஜேபியிலே கண்டினியூ ஆகுறதுன்றது கஷ்டம். ஏன்னா பிஜேபிக்கு இப்போ திமுகவே தடுமாறும் பொழுது பிஜேபிக்கு என்ன பெருசாக எதிர்காலம் இருக்க போகுது. காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க, அதனால் காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி இப்படின்னு தள்ளிட்டு போயிடுவாங்க. பாஜகவுக்கு பிரச்சனை அப்படின்றது தான். பாஜகவுக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, என்டிஏ கூட்டணி அப்படியே இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஏற்கனவே சிக்கல் இருக்குது இந்த கூட்டணியில். இப்போ தோல்வி அடைஞ்ச பிறகு அண்ணாமலைக்கு உடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அதனால் அவர் வந்து இதில் நீடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு டாக்கு எங்களுக்கு மத்தியில் ஓடிச்சு. அதை தான் நான் ஒரு 12 நாளைக்கு முன்னாடியே பேசினேன். அது கரெக்டாக கிட்டத்தட்ட இன்றைக்கி உறுதியாக இருக்குது. அதனால் அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 3 இளைஞர்கள் தான் நாளைய தமிழகத்தில் நிற்க போகிறாங்க. 4வதாக அதிமுக வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரில. அந்த ராஜ் சத்யன் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்றது அதிமுகவுடைய கோஷமாக மாறிச்சுன்னா அது எப்படி போகுன்றது அடுத்த கட்டம். திமுகவில் ஒரு இளைஞர் இருக்கிறார், ஆனால் அவர் வந்து அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு இருக்காரு. அப்போது அண்ணாமலைக்கு அந்த பிரச்சனை இல்லை. கட்சி ஸ்தாபனத்தை தொடங்கினா ரன் பண்ணிட்டு போகிறதுல பிரச்சனை இல்லை, இயங்குவதில் அண்ணாமலைக்கு பிரச்சனை இல்லை. அப்போது ஒரு இளைஞர் ஆட்சியில் இருக்கார், முதல்வராக இருக்கிறார், அவங்க கட்சி இறங்கியிருக்குது, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. போக போக அவர்கள் தவறுகள் செய்ய ஆரம்பித்தால், அண்ணாமலை போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அது பெரிய அளவில் இறங்கி விளையாடுறதுக்கான களமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது அண்ணாமலைக்கான வாய்ப்பு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதியாகிருச்சு. அவரும் மனம் திறந்துட்டாரு, 12 மணிக்கு மனம் திறந்துட்டாரு. ஆனால் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு? இது வந்து பாஜக சாயல் அவர் கூட இருக்காதா? என்னதான் இருந்தாலும் வெளியே வந்தாலும் சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறார். பாஜக தான் அவருக்கு சொல்லி வெளியே அனுப்பிச்சி வச்சிருக்குது. பாஜகவுடைய பி டீம், பாஜக அதாவது வெளியில் இருக்கவங்களே பாஜகவுடைய பி டீம்னுவாங்க. இப்போ பாஜகவில் இருக்கிறவரையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா பி டீம்னு அழுத்தி சொல்லுவாங்க. அதனால் அண்ணாமலையே அந்த இதுலேயும் அண்ணாமலை மீற தான் செய்யணும். அந்த ப்ரெஷரும் அண்ணாமலை மேலே விழும். எல்லாம் செட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க, செட் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான், ஏன்னா அவங்களால பண்ண முடியாதுன்னு அண்ணாமலையை வச்சு பண்ணுறாங்க. நீ பண்ணிப்பார், கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ஓட்டு பார்ப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சனை. யாரை எதிர்த்துனா ரொம்ப ஈஸி, ஆளுங்கட்சி எதிர்த்து தான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் பாஜக எதிர்த்து தானே சார் திமுக இப்போ வந்து அவங்க அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க. இனிமேல் பாஜக பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவாரு. அவருக்கு தேவை இதுதான், ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல். விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஆளாக இவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதுதான் அவருக்கு ஆனால் அரசியல் வளர்ச்சி உதவும். கூடுதலாக திமுக அடிக்கலாம். வலதுசாரி அரசியலை கொண்டு வர போகிறாரா அல்லது பொதுவான அரசியலை கொண்டு வர போகிறாரா அப்படின்றது அண்ணாமலை முன்வைக்கும் கேள்வி. வலதுசாரி அரசியலை கொண்டு வந்தால் வேகம் ஸ்பீடாக இருக்காது, வேகம் குறையும். பொதுவான அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா சிறுபான்மை மக்கள் மற்றவர்கள் மத்தியில் கொஞ்சம் கால் ஊனலாம்.
ஆனா இங்க இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ விஜய் அவர்கள் அவருடைய ஃபேம் இருக்கு, அவருக்கான அந்த முகம் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு, ஈஸியா மக்களை ரீச் பண்ணிட்டாரு. திமுகவும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா இருக்காங்க அரசியல்ல. ஆனா அண்ணாமலை அவர்கள் இப்போ புதுசா தனியா வந்து தொடங்குறாருன்றப்ப தமிழ்நாட்டுல அவருடைய அந்த இம்பாக்ட்ன்றது எப்படி இருக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சார்? கிராம அளவுகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாரா? அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி பாஜக எப்படி இருந்தது? பெரும் கேலிக்குரிய பொருளாக இருந்தது. தலைவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பேட்டியும் ஒரு கிண்டலுக்குரியதாக பார்க்கப்பட்டது. எதையாவது வளரிட்டு இருப்பாங்க. பெரிய அளவில் திமுக அதிமுகவை எதிர்க்க மாட்டாங்க. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு எல்லாமே மாறிச்சு இல்லை? பாஜக தலைவர்கள்லேயே ஒரு ஸ்பீடான அரசியலை, ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸை கொண்டு போனது அண்ணாமலை. இளைஞர்கள் மத்தியில் கிராமந்தோறும் பாஜகவை கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு உண்டு. அண்ணாமலை தன்னையும் வளர்த்து கொண்டார், பாஜகவும் வளர்ந்தது. அப்போ பாஜக போய் ஒரு மாதிரி மதவாத கட்சின்னு பார்க்குற இடத்துல மதவாத அரசியலை அண்ணாமலை பெரும்பாலும் எடுக்கலை, எனக்கு தெரிஞ்சு இந்த லாவண்யா மேட்டரை தவிர. அதனால் அண்ணாமலைக்கு அந்த ஒரு ஜீரோலேருந்து கொண்டு வர முடிஞ்சது இல்லை. அண்ணாமலை இங்கே வரும்பொழுது ஒரு எக்ஸ்-போலீஸ் ஆஃபீஸர்னு ஒரு பேர் இருந்தது, அதனால் கவனிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் தடுமாறினார்ல, பத்திரிகையாளர்களோட சண்டை, கண்டபடி வளர்றது, அது இதுன்னு பிரச்சனை வந்தது. போக போக தன்னை மாற்றிக்கிட்டார்ல. இன்றைக்கி டேட்டாஸ் பேசுகிற தலைவர்கள்னு எடுத்து வருஷப்படுத்தினா அண்ணாமலை நான் நம்பர் 1ன்னுவேன், 2 நான் அன்புமணி சொல்லுவேன். அந்த மாதிரி தான் டேட்டாஸ் பேசுகிறோம், மற்ற யாரும் இல்லை. மற்றவங்கலாம் அரசியல் நல்லா பேசுகிறவங்கன்னா நம்ம இவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், டிடிவி அவர்கள், மற்ற தலைவர்களை சொல்லலாம். இவர் ரொம்ப லீஸ்டாக நான் பார்க்குறது டிஎம்கே தலைவர்களை தான். ஒரு டேட்டாஸும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணாமலை தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார். பத்திரிகையாளர்களை மெயின்டைன் பண்ணுறதுலையும் அவர் தமிழ்நாட்டுடைய அரசியலும் தெரிகிறது, தேசிய அரசியலும் நல்லா பேசக்கூடியவர். அதனால் அண்ணாமலைக்கு வந்து அந்த ஒரு ஆளுமை இருக்கிறது. அது இப்போ இளைஞர்கள் நீங்கள் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தாவேகாக்கு வாக்களித்தவர்களில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெருமளவு உண்டு. பாஜக அதிமுக கூட்டணியில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெருமளவு ஒட்டுதல் இல்லை. டி நகரில் எடுத்துக்கிட்டீங்கனால எலெக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் பாஜக ஃபுல்லாக தாவேகாக்கு தான் போடுது. முடிவும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தால் பெரிய அளவு பர்சன்டேஜ் இருந்தது. இவங்க ஒரு 23, அவங்க ஒரு 17, 40% இருந்தது டி நகரில். ஆனால் ஜெயிக்கலை. அப்படின்னா என்ன காரணம்னா இதான் உள்ள நடந்த அடி தான், உள்ளடி தான். அதனால் அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. இதுக்கு பிறகு அவர் பண்ணுற அரசியல் அதை அதிகப்படுத்துமா அல்லது தேக்கத்தோடு இருக்குமா அல்லது ஒன்று நம்ம வரான்றது அவர் கையில் தான் இருக்கு. ஏன்னா தனித்து போட்டிடுவாரா இல்லை கூட்டணி சேர்ப்பாரான்ற ஒரு விஷயம் எல்லாம் எப்படி இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இன்னைக்கே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, எப்படி கொண்டு போக போகிறாரு? கமல்ஹாசன் கூட நல்லா ஆரம்பித்தார், அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி உங்ககிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சுப்பா, ஃபினிஷிங் சரியில்லை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு அங்கே யூனிஃபார்ம் மாட்டி நின்றுக்கிறார் லாரி வேலத்தில். அது மாதிரி தான் ஆகிடாமல் பார்த்துக்கிறது அவர் கையில். ஆனால் ஆட்சி இப்போதான் அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்து 1 மாத காலம் தான் முடிஞ்சிருக்கு. அதற்குள்ள அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கட்சி தொடங்க போறார். இதை வந்து இன்னும் 5 வருஷம், கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இருக்கு. 4.5 வருஷம் கிட்ட கொண்டு போவாரா இதே ஸ்டாண்டர்ட்ல? நல்லது. நீங்கள் 6 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது ஆரம்பித்து தேர்தலில் நின்று அதில் தோல்வி அடித்து அது மூலயமா ஒரு இது மாறதை விட 5 வருஷம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு கட்சியை வளர்க்குற வேலை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துச்சுன்னா 2029 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயும் அதை விரும்புவார். ஏன்னா 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் கலைச்சிட்டு நடத்தினா ஒரு மெஜாரிட்டினால் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி 3 வருஷம் தாண்டின பிறகு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு பேஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கலைச்சிட்டு ஒன்றா நடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. 5 வருஷமா 3 வருஷமான்றதுலாம் இனிமேல் தான் தெரியும். அப்போ எதிர்பாராத ட்விஸ்ட் நிறையவே இருக்குன்னு சொல்கிறீங்க, எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. அதாங்க நல்லது. நமக்கு சும்மா அப்படியே செத்தவங்க சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் என்ன சப்ஜெக்ட் கிடைக்கும்? கொஞ்சமாக சப்ஜெக்ட் கிடைக்கணும்ல. கண்டிப்பாக இந்த அண்ணாமலை அவர்களின் இந்த நகர்வானது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. பல சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் அளிச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.